விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் சீரீஸில் இன்றைக்கி 3வது கொழுக்கட்டை ரெசிபி பூரண கொழுக்கட்டை. இது யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் செய்கிற ரெசிபி தான். ஆல்ரெடி பால் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கேசரி ஸ்டஃப் கொழுக்கட்டை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அப்போது இந்த கொழுக்கட்டையில் மட்டும் என்ன ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களா? பிகினர்ஸ்க்காக தாங்க. நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் வறுக்கும் போதே உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னாலும் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இது தனியாக இருக்கட்டும். வெளி மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு அப்படின்னா கொழுக்கட்டை மாவு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, சூடான தண்ணி 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு தேவைப்படும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளி மாவு ரெடி ஆயிரும். உங்ககிட்ட இருக்கிற கொழுக்கட்டை அச்சு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் நெய் வச்சு ஃபர்ஸ்ட் கிரீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அரிசி மாவு வச்சு ஃபில் பண்ணி சென்டரில் வந்து நல்லா ஹோல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுட்டு வெளியில் நல்லா சீல் பண்ணிருங்க. கொழுக்கட்டை அச்சு இல்லைன்னா அம்மா பாட்டிலாம் ரெடி பண்ணுற மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தடில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கொழுக்கட்டை அச்சில் செய்யும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இந்த அச்சு இருந்தால் வாங்கிக்கோங்க. ஸ்டீமர் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டையை வச்சு கரெக்டாக 7 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். சூப்பர் சாஃப்டாக கொழுக்கட்டை ரெடி ஆயிரும்.